வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை புங்கை மரம். இந்த புங்கை மரத்தினுடைய தாவரவியல் பெயர் காலோபில்லம் ஐனோபில்லம். குடும்பம் க்ளூசியேசி. இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா இந்தியா. ஆங்கிலத்துல இதைய பால் நட் ட்ரீ அப்படின்னும் டோம்பா ஆயில் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய இலை, பூ, விதை, பட்டை மருத்துவ குணமுடையது. தாது அழுகல் போக்கியாகவும் உடல் இசிவு நீக்கியாகவும் நாடி நடையை உயர்த்தி உடல வெப்பத்தை தரக்கூடிய மருந்தாகவும் இது பயன்படுது. தோல் நோய்க்கு சிறந்த மருந்து. இலைச்சாறு மூல நோயை நீக்குது. துவர்ப்பு சுவையுடையது. உடலை தங்கமா மாற்றக்கூடிய தன்மை இந்த புங்கை மூலிகைக்கு இருக்கு. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு, வயிற்று உபசத்தை நீக்குது. இதனுடைய பூவை கஷாயம் வைத்து சாப்பிடுறதுனால சர்க்கரை நோய் நீங்குது. இந்த பூவோட நெய்யை சேர்த்து 48 நாட்கள் வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மேக நோய் நீங்குது. ஆக்சிஜனை அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய மரங்களில் 2வது இடம் இந்த புங்கை மரம் மூலிகைக்கு இருக்கு. புங்கை இலைகளை நீரில் போட்டு கொதிக்க வச்சு குளிச்சுட்டு வந்தாங்கன்னா கீழ்வாத நோய்கள் குணமாகுது. இலை கஷாயம் பெரி நோயை குணப்படுத்துது. புங்க மரத்தினுடைய பால் புண்களை ஆற்றக்கூடியதாகவும் வாயுவை நீக்கக்கூடியதாகவும் இருக்கு. இதனுடைய விதை பொடி கக்குவான் இருமலுக்கு நல்ல மருந்தா பயன்படுது. தேள்கடிக்கு நஞ்ச முறிக்கக்கூடிய சக்தி இந்த விதை பொடிக்கு இருக்கு. இதனுடைய வேர் சாறு ஆழமா புழு வைத்த புண்களை கூட ஆற்றக்கூடிய தன்மை இதற்கு இருக்கு. பற்களை சுத்தப்படுத்தவும் ஈறுகளை வலுப்படுத்தவும் இந்த புங்கை வேர்ச்சாறு பயன்படுது. இந்த எண்ணெயிலிருந்து செய்யக்கூடிய சோப்பு உடலுக்கு பளபளப்பை கொடுக்குது. இது ஒரு நல்ல இயற்கை உரமாகவும் இதனுடைய விதைகளிலிருந்து பயோடீசலும் தயாரிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.